சார் நான் சால்வ் பண்ணிக்கிட்டே வருவேன். ம் ஒரு ப்ராப்ளம் கிடைக்கலன்னா எனக்கு தோணும். இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணா கிடைச்சிரும்ன்ட்டு. ம் அப்படி எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல. இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் நான் சார் கிட்ட போய் டவுட் கேட்பேன். ஆனா நான் மெயினா இன்ட்ரெஸ்ட்டா சால்வ் பண்றது வந்து அந்த கஷ்டமா இருக்கிற சம்ஸ் தான். ஓகே. ஆ, எனக்கு வந்து ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு வந்து மற்ற பசங்கள் ஒன்று மாதிரி இவங்களை கொண்டு போய் கம்பல் பண்ணி விடணும் அவசியம் இல்லை. இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, லீவ் போடுங்கன்னு சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் ஸ்கூலுக்கு போவேன், எப்படி என்ன எதுக்கு லீவ் போட சொல்றீங்க அப்படின்னு. கிரகப்பிரவேசத்துக்கு லீவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. அப்படி ஆமா, அவன் பெரிய அழுக, அவனை கன்வின்ஸ் பண்ணி நான் உட்கார வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ள. இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வேற என்ன புக்ஸ் இப்போ ஃபாலோ பண்றீங்க? இல்ல சார், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நான் முன்னாடி ஐஇ ஈரோட ஃபாலோ பண்ணேன். ஆனா ம் சார் வந்து சொன்னாரு, இப்போ டைம் உனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ நீ ஜே அட்வான்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்ட்டு. ஓகே, ஜேஇ அட்வான்ஸ்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டுமா? ஆ ஏன் ஐயரோட போடல? நீங்க முதல்லே போட்டீங்களா? ப்ரீவியஸாவே போட்டாச்சா? நான் மெயின்ஸ்க்கு முன்னாடியே போட்டுட்டு இருந்தீங்களா? மெயின்ஸ்க்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தேன் சார். ஓகே. ஆனா ஃபுல்லா முடிக்கல இன்னும். சரி, இப்போ ஐயரோடவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே மண்டையை போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இருக்கும். ஜென்ரலாவே நிறைய பேத்துக்கு தெரியல, புக்கில் இருக்கிறத கேட்க மாட்டான் ஜேஇ, மண்டையை போட்டு உடைக்கிறதுக்கு உடைச்சி ப்ராப்ளம் சால்விங் அந்த எபிலிட்டியை செக் பண்றதுதான் ஜேஇ எக்ஸாம்னு இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியல. தெரியல. அஹ் வித்தியாசமான ப்ராப்ளமை போட்டு பார்ப்பீங்களா? ஹவு ஹவு யூ டூ ஆக்சுவலி? சார் நான் சால்வ் பண்ணிக்கிட்டே வருவேன். ம் ஒரு ப்ராப்ளம் கிடைக்கலன்னா எனக்கு தோணும், இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணா கிடைச்சிரும்ன்ட்டு. ம் அப்படி எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல, இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் நான் சார் கிட்ட போய் டவுட் கேட்பேன். ம் அடுத்து அதை நான் மார்க் பண்ணி வச்சுப்பேன். அந்த ம் கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 1 or 2 months கழிச்சு நான் திருப்பி அந்த கொஸ்டின் எடுத்து பார்ப்பேன், ம் இப்போ அது வருதான்ட்டு. ஓகே. இப்பவும் எனக்கு சொல்யூஷன் மறந்துருக்கும் அதுக்குள்ள. ம் ம் சார் நான் இந்த டைம் யோசிச்சு எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. அது எப்படி ரெண்டு கான்செப்டை மிங்கிள் பண்ணின மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் இந்த மாதிரி மண்டையை போட்டு உடைக்கிற மாதிரி இருக்குமா? மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெண்டு கான்செப்ட்ஸ் மிங்கிள் பண்றது தான் சார். இல்ல ஒரே ஒரு கான்செப்ட்னா நம்ம படிச்சதை வச்சு ஃபுல்லா வந்துடும். ம் ம் அந்த ரெண்டு கான்செப்ட் மிங்கிள் ஆகிறப்போ கொஞ்சம் சில ஸ்மால் சேஞ்சஸ் வரும். எப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து நம்ம மெக்கானிக்ஸோட எல்லா இதுலயுமே யூஸ் பண்ணுவோம். ம் ஆனா அது ரொட்டேஷன் வர்றப்ப அது ஒர்க் ஆகாது சில கொஸ்டினுக்கு. அதுக்கு அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க? நான் ரீசெண்டா சால்வ் பண்ண ஒரு கொஸ்டின் தான் சார், ஜே அட்வான்ஸ் கொஸ்டின் தான், 2023 ஜே அட்வான்ஸ் 2023. ம் அந்த கொஸ்டினுக்கு வந்து எப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் ஷோரா இருந்துச்சு, இது நிச்சயமா வரும்ன்ட்டு. ம் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ரெண்டுமே அவ்வளோ ஒர்க் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ம் ஆனா நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். ம் அப்பதான் தெரிஞ்சது அந்த ஒரே ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்ட்டு. இந்த சொல்யூஷன், இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே. அப்ளையிங் த ஈக்குவேஷன் வித் தி ஆன்சர்ஸ் கிவன். ம் ஓகே, குட். சரி, அப்போ இப்போ நிறைய பேர் ஒரு சாப்டர் படிச்சிட்டாங்கன்னா நிறைய சம்ம சால்வ் பண்ணி பார்த்தா நம்ம படிச்சிட்டோங்கிற கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வர்றதுக்காக சில பேர் சால்வ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இல்ல நாம இது இருக்கலே டஃப்பான சம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கணும், டஃப்பான சம்ம பிடிச்சாதான் நம்ம படிச்சு முடிச்சதா அர்த்தம்ங்கிற அந்த ஒரு தாட்டும் சில பேருக்கு இருக்கும். ஹவ் யூ திங்க்? சார் நான் சால்வ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஓகே. ஆனா நான் மெயினா இன்ட்ரெஸ்டா சால்வ் பண்றது வந்து அந்த கஷ்டமா இருக்கிற சம்ஸ் தான். ம் ஏன்னா ஈஸி சம்ஸ்லாம் அப்படியே, எப்படி சொல்ல, என் மைண்ட் அந்த சம்ல இருக்காது. ஹேண்ட் மட்டும் ஒர்க் ஆகி ஃபுல்லா சம் போட்டு முடிச்சிடும். ஓ ஆட்டோமேட்டிக்கா. சரி. ஸோ ஓகே. கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற சம் தான் எனக்கு யோசிக்க தோணும். ம் அத மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டே வரப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ரோச் பார்க்குறப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமா சில சம்ஸ் இருக்கும். அதை ம் பார்த்த உடனே எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும் சில டைம். ஓகே. ஆனா மத்த சம்லாம் சால்வ் பண்ண ம் அந்த சம்ம நம்ம எப்படி மத்த சம் வச்சு சால்வ் பண்றேன்னு ஒரு ஐடியா வரும். ஓகே. எப்படின்னா ம் ஒரே கொஸ்டின், சிங்கேஜ்ல ஒரே கொஸ்டினை 2 டைம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேப் வச்சுட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வர்றப்ப சால்வ் பண்ண முடியல. ம் அடுத்த செகண்ட் கொஸ்டின்ல வந்து அது இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளர் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க. ம் ம் ஓகே. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு அது புரிஞ்சிருச்சு எப்படி சால்வ் பண்றதுன்ட்டு. ஓகே. அடுத்து நான் அதை அப்படியே மெமரியில வச்சுக்கிட்டேன். இந்த ம் மாதிரியும் சம்ஸ் வரும் அப்படின்ட்டு. இந்த ஓகே. மாதிரியும் ஒரு அப்ரோச் இருக்கு. ம் ஸோ அந்த மாதிரி எங்க சார் ஒரு கொஸ்டின் கிளாஸ்ல கொடுக்குறப்போ ஒரு ம் 30 செகண்ட்ஸ்ல எனக்கு அந்த அப்ரோச் ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் சில ஸ்டூடெண்ட் சொல்றாங்க கண்ணா,
எனக்கு படிச்சா படிச்சா மறந்து போயிருதுன்னு. அது எப்படி படிச்சா மறக்குமா? படிச்சா படிச்சா மறந்து நானும் சொல்றேன். உங்க பேர் மறக்க மாட்டேங்குது, எப்படி படிச்சா மட்டும் மறக்கும் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. அது எப்படி மேனேஜ் பண்றது? அது எப்படி உங்களுக்கு மட்டும் படிச்சா மறக்காதா? ஹவ் யூ ரிமெம்பர்? எப்படி அதுல நீங்க கோப்ப பண்றீங்க? தரோவா படிப்பேன் சார். அந்த சாப்டருக்கு வந்து நான் இப்போ 1 ஹார்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஆனா ம். எனக்கு 1 ஹார்ல எனக்கு தேவையான தரோனஸ் கிடைக்கலன்னா, ம். நான் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அத இன்னும் படிப்பேன். ஓகே. அப்படி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அத வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல எழுதி வச்சிருப்பேன். ம். ம். அந்த கொஸ்டின படிச்சுட்டு அதோட ஆன்சர் எனக்கு தெரியுதா? அந்த மாரி நான் பார்ப்பேன். ம். ஓகே. ஓகே. கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்னா எந்த மாதிரி? எப்படி சொல்ல? இப்போ கிரையோலைட்டோட கெமிக்கல் ஒரு கொஸ்டின் ஜேஇ மெயின்ஸோட இந்த வருஷம் ஒரு கொஸ்டின்ல ம். கெமிக்கல் நேம்ஸ் குடுத்துட்டு ஃபார்முலாஸ் வந்து தனியா கேட்டிருந்தாங்க. ஓகே. சரி. ம். நான் ம். இந்த மாரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல ம். அந்த கெமிக்கல் நேம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதி வச்சிருப்பேன். அந்த ம். ஒரு ஹைஃபன் போட்டு பிளாங்கா விட்டுருப்பேன். அந்த கொஸ்டின பார்க்க பார்க்க எனக்கு தெரியும் ஆன்சர் அதான்ட்டு. நான் அப் ஆன்சர்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தேன்னா ஆன்சர் செக் பண்ண மாட்டேன். ம். ஆனா எங்கேயாவது எனக்கு மாட்டுச்சுன்னா நான் அத அப்படியே மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஒரு ரெட் இங்க் வச்சு மார்க் பண்ணிப்பேன். ஓகே. ம். அடுத்து திருப்பி ரிவைஸ் பண்றப்ப நான் மெயினா அந்த ரெட் இங்க் பார்ப்பேன். ஓகே. குட். வேற இப்போ புக்ஸ் வந்து ஹீரோடோ பார்க்குறீங்க, பிளாக் புக் படிக்கிறீங்க, குட் சென்கேஜ் படிச்சிட்டு இருக்கிறீங்க, நரேந்திர அவஸ்தி இதெல்லாம் படிச்சிட்டு இருக்கிறீங்க. வேற ஏதாச்சும் புக் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? இவ்வளவுதானா? தட்ஸ் இட்டா? வேற ஏதாச்சும் போட்டு தட்ஸ் பார்க்குறீங்க? இட் சார். தட்ஸ் இட். ஓகே. மெயின்லி அவங்களே எங்களுக்கு ஒர்க் ஷீட் குடுத்துருவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் ஷீட் குடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதுக்குன்னு தனியா புக் வாங்குறது ஃபாலோ பண்ணல. ஓகே. கூட அவங்க கொஸ்டின்ஸ்லயே இரடோ எங்க சார் என்ன சொன்னான்னா, இரடோ கொஸ்டின்ஸ நான் ஆல்ரெடி உங்க பேப்பர்ஸ்லயே குடுத்துட்டேன். ம். ஸோ நீங்க திருப்பி அத போய் பார்க்க வேண்டாம் அப்டின்ட்டு. ஒண்டர்ஃபுல். நீங்க கவனிக்கிறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா? 100% கவனிச்சிருவீங்களா? நடத்துறது அப்படியே பெர்ஃபெக்ட்டா கவனிச்சுட்டு வருவீங்களா? இல்ல சம்டைம்ஸ் உங்க மைண்ட்ல வேவர் ஆகுமா? சில பேர் கிளாஸ்ல உட்காந்துட்டு அப்படியே எங்கெங்கேயோ யோசிச்சுட்டு இருப்பாங்களே, அதுக்கு சொல்றேன். சார் நான் கிளாஸ்ல இருக்கிறப்ப ஃபுல்லா கவனிச்சிருவேன் சார். ம். சில டைம் வந்து எனக்கு சிக்னஸ் இருந்துச்சுன்னா, நான் லீவ் போடுறப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. அதே சாப்டர நம்ம டீச்சர் இல்லாம படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போய் டவுட்ஸ்லாம் கேட்பேன் சார். ஆனா அவங்கள திருப்பி டீச் பண்ண சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட். கரெக்ட். ஆ. ம். அப்ப நீங்க முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட்டா கிளாஸ் போயிருவீங்களா? ஆப்சென்ட் ஆக மாட்டீங்களா? ஆமா. முடிஞ்ச வரைக்கும் போயிருவேன். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எவ்வளோ முடியுமோ நான் ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டு போனேன். ம். கிளாஸ்லயும் எவ்வளோ இந்த கரெக்ட்டா எல்லாம் கவனிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும். நம்ம இப்ப கவனிக்கலன்னா ரொம்ப கஷ்டமாயிரும்ன்ட்டு. ம். கவனிக்கிறது தானே பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்க அப்போ. ம். ஏன் லிசனிங் டு த கிளாஸ் தான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா டீச்சர்ஸ் கவனிக்கலன்னா ரொம்ப கஷ்டம் சார். கவனிக்கலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம். என்கிட்ட சொன்னாங்க, நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்றீங்க, நம்ம டெலகிராம் குரூப்ல எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னு ஆமா, கூட. இருக்கேன். ஆமா. ஓ, சரி, சரிங்க சார். சரி அதாவது ஃபர்ஸ்ட் உங்களை மாதிரி முயற்சி எடுத்து பண்றவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் ம். அப்படின்னா யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்றவங்க ரொம்ப கம்மி. ம். இந்த என்டர்டெயின். எக்ஸாம் போகாத, அது படிக்க முடியாது, அப்படி இது இது தேவையில்லாதது அப்படி இப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணி ஆ. அவங்களுடைய மன உறுதியை குலைக்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய. இது மாதிரி அட்வைசர்ஸ் வந்து நிறைய அப்படிதான் பண்றாங்க. அது ம். அந்த எக்ஸாமே தேவையில்லை அப்படி இப்படின்னு. ம். ம். பட் நீங்க ஒரு ஆளு தான் ப்ராப்பரா கைட் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸை. இது மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு தேவை, நீட் ம். தேவை, ஜேஇ தேவை அப்படின்னு நீங்க ஒரு ஆள் தான் கைட் பண்றீங்க. ம். அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என் பேரண்ட்ஸ், ஆஸ் அ பேரண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ ஷுட் தேங்க் யூ. தேங்க்யூ சார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் ஏன் நடத்துறாங்க? இப்ப இப்ப ரீசெண்டா ஒரு அனாலிசிஸ் போடுறாங்க. இப்ப நிறைய ஹிந்தி சேனல்ஸ் கூட ம். போடுறாங்க. இந்த ஆமா. ம். 159 எடுத்தாங்க ஒரு செஷன்ல, அவங்களும் 99.95. ம். 230 எடுத்தாங்க ஒரு இன்னொரு செஷன்ல, அவங்களும் 99.95. இது எப்படி இது வந்து ஈக்குவலா இருக்கும்? இது வந்து நியாயம் கிடையாது. ம். வேற ஆஸ்கிங் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி சில வீடியோஸ் போடுறாங்க. ம். ஆக்சுவலா அது மாதிரினா இப்ப என்னன்னா எனக்கு கன்செஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. அது நம்ம ம். அப்படி கேட்க அப்படி முடியாது எல்லாம் இல்லையா? கிடையாது சார். ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஜேங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே வயசு தான் சார் ஒரே ஆக்சுவலா. இதுதான். ஆனா அவங்க வந்து அப்படி போட்டியில் விடுறப்ப அட்டன் பண்ணி தான் சார் மிஸ்கைட் ஆகணும். பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ம். என்டிஏ சிஸ்டமே தப்பு அப்படிங்கிற மாதிரி மிஸ்கைட் பண்றாங்க. அது ம். அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா Yes. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இப்ப நீங்க வந்து என்ஐடி வாரங்கள்னு வரங்கள். சொன்னீங்கல்ல, வரங்கள். வாரங்கள். நானும் நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்எஸ் படிச்சிருக்கேன், அப்புறம் எம்இயும் படிச்சிருக்கேன். ம். நான் இப்போ ஒரு என்ஜினியரிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும், டெக்னிக்கலாக என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறத எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
கரெக்ட். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்ப உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யாரு அப்படிங்கிறத ஒரு வயர்ல உட்கார ஒரு காக்கா கூட ஷார்ட் பண்ணி இங்க ஃபியூஸ் போயிரும். நம்ம ம். எதுக்கு ஃபியூஸ் போச்சு நம்ம எக்யூப்மெண்ட்டே தேடிட்டு இருப்போம். ஆனா அங்க ஏதாவது ஒரு இதாகி ஃபியூஸ் போயிருக்கும். வேற எங்கேயாவது ம். ஷார்ட் ஆயிருக்கும். எதுக்குன்னே ம். தெரியாது. அப்ப டிஃபரெண்ட் செக்ஷன்ஸ்ல இருந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ம். ம். நம்ம ம். காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி காக்கா கூட நம்ம காம்படிட்டர் தான். ஆ. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனி ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒரு ஐசி டிசைன் பண்றீங்கன்னா, நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நிறைய மனுஷங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிலாம் நீங்க ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை அனாலிஸ் பண்ணி ம். அதுல ப்ராப்பரா டெசிஷன் மேக்கிங் பண்ணி அதுவும் பர்ஃபெக்ட் டெசிஷனா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் யூ வில் பி அ வின்னர். அதை தான் இந்த என்டிஏ வந்து டெஸ்ட் பண்றாங்க. நீங்க கொஸ்டினை அனாலிஸ் பண்ணுங்க, ம். டெசிஷன் எடுங்க, அது ம். பெர்ஃபெக்டா இருக்கணும். டெசிஷன் மிஸ்டேக் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம் மார்க்கை. ம். ம். அதுக்கு நீங்க கரெக்ட். தயாரா இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு கம்பீட் வித் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். ஆனா ம். நம்ம ஆளுக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு நெகட்டிவ் மார்க் வச்சா நான் பரிச்சு எழுத முடியாது, ம். எனக்கு ஸ்கூல்ல சொல்லல, அது சொல்லல, இது சொல்லல. இப்ப மேத்தமெட்டிக்ஸ்ல இப்ப ஜெய் மெயின்ஸ்ல சில போர்ஷன் விட்டுட்டாங்க, போர்ஷனை இது டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இவங்க சொன்னேன், ப்ராக்டிகல் நான் போகும்போது இப்ப இந்த ஈக்குவேஷன் அங்க வராது, அந்த ம். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ல வராது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இவங்க ம். ஒமிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்காம விட முடியாது. அது அது அங்க வரத்தான் செய்யும். அப்ப நான் கம்பெனில ஒர்க் பண்ணும்போது, சார் நான் படிக்கும்போது அது படிக்கல சார், எனக்கு ஜேஇ மெயின்லயே அதை எடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா? அப்போ கரெக்ட். நம்ம வந்து என்னென்ன வேர்ல்டு வைடா என்னென்ன ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் தான் நமக்கு சரியா வரும். ம். அதனால நம்ம வந்து இந்த என்டிஏ தப்பு, ஜேஇ தப்பு, நீட் தப்பு அப்படின்னு சொல்றதே தப்பு. நமக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாக முடிய நம்ம அதோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம எபிலிட்டியை வளர்த்துக்கவே முடியாது. கரெக்ட். அதனாலதான் நம்ம எல்லா இடத்துலயும் போய் கன்செஷன் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்ப நானே ம். இவன் ஸ்டார்டிங்ல சொல்லும்போது, இப்ப நான் வந்து ஓபிசின்னு இருக்கு, அப்ளிகேஷன்ல நான் வந்து ஓசின்னு எழுதுனா அது அஃபென்ஸ் ஆயிரும், நான் இருக்கிறதான் எழுத முடியும், ஸோ ஓபிசி நான் எழுதுறேன், ஆனா அந்த ம். கோட்டா நம்பி படிக்காத அப்படின்னு முதல்லயே ம். சொல்லிட்டேன். நீ ஓசி ஜென்ரல்ல தான் அடிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் பையன் ஜென்ரல்ல தான் அங்க அட்மிஷன் வாங்கியிருக்காரு, ஹோம் ஸ்டேட் கோட்டால. சரி சார். ஆ. அதனால முதல்லயே சொல்லிட்டேன், நீங்க எந்த விதமான கோட்டாவையும் நம்பி நீங்க எக்ஸாம் எழுதக்கூடாது, யூ ஷுட் பி ம். இன் தி ஓப்பன் காம்படிஷன் அப்படின்னு முதல்லயே சொல்லி தான் அவனை ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன். உங்க ஜூனியருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்களேன் நீங்க. அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க பர்சியூ பண்ணணும் சார். ஓகே. ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பர்சியூ பண்றதுல அவங்களுக்கு அவ்வளவா எப்படி சொல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியாதுன்னு தோணுச்சுன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்ல, ம். அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு பேக்கப் வச்சுக்கணும். ம். இங்க ஒர்க் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி மித்தாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஹிஸ்டரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சைக்காலஜிலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு ம். அதெல்லாம் பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம். ஆனா நான் வந்து இருக்கிறதுலே சக்சஸ்ஃபுல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஓகே. குட். ஸோ நான் இதை முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் அப்படியே பர்சியூ பண்ணணும்னு யோசிக்கிறேன். எனக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆக்சுவலி இந்த நாளத்துலயும். ஓகே. ஓகே. ஸோ நான் இதை முடிச்சுட்டு ஒரு பொசிஷன்ல வந்துட்டு அடுத்து என்னோட எல்லா இன்ட்ரெஸ்டையும் நான் பர்சியூ பண்ணணும்னு யோசிக்கிறேன். ம். 3 சப்ஜெக்ட் என்னால் ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியாது சில டைம். ஸோ ம். நான் அப்படி ஆச்சுன்னா சண்டே அப்போ கவர் பண்ணிடுவேன். எந்த சப்ஜெக்ட்டுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனோ அதை ம். நான் சண்டே அப்போ கவர் பண்ணி அதையே அந்த முடிச்சு வச்சிருவேன். சரி. ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கிறனால தான் நீங்க மற்ற நாள்லாம் நேரமே எந்திரிக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போகாத அன்னைக்கு சண்டே அன்னைக்கெல்லாம் நேரமே எந்திரிப்பீங்களா? இல்ல அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தூங்குவீங்களா? 3 week for you. சண்டேனா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் சார் படிக்க. மற்ற நாள் 5 ஹவர்ஸ்னா சண்டே 12 ஹவர்ஸ். கரெக்ட். ஓகே. பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக சண்டே அன்னைக்கு கொஞ்சம் லீவு தானம்மா, ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து தூங்கலாம் என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துல இல்லைல்ல, நான் அதே நேரத்தில் தான் நான் எந்திரிச்சுப்பேன். கரெக்ட் தான், நீங்கள் அதே நேரம் தான் எந்திரிப்பீங்க. ம். பர்டிகுலரா வீட்ல வந்து அலாம் சிஸ்டமே கிடையாது சார். அவங்களே பயாலஜிக்கல் கிளாக் வச்சு அவங்க எந்திரிச்சுக்கணும். ஓ. அலாம் வச்சு எந்திரி, 4 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சு படி அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது இந்த 12 வருஷம். எஸ் சார். அலாம் வச்சு நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. அந்த பாடியிலேயே அந்த ரன்னிங்லயே இருக்கணும். பாடியில வந்து மைண்ட்ல நம்ம ஆ. சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு தூக்கம் வரக்கூடாது. ம். தூங்கியே கழிச்சோம்னா நம்ம சக்சஸ் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் பாடியில இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அந்த டயத்துக்கு எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்ல அடுத்த எய்ம் என்னன்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ம். சோம்பேறித்தனம் தானாவே போயிடும். எல்லாரும் பிளஸ்ட் பேரண்ட்ஸ் ஆயிடலாம். இவங்க ம். என்ன பண்றாங்கன்னா செல்லத்தை ஓவரா கொடுத்துட்றாங்க, கண்டிப்பா குறைச்சிடுறாங்க. ம். இந்த மாதிரி சின்ன குழந்தைக்கு கேட்டா வாங்கி கொடுக்கணும், எங்க அப்பா வாங்கி கொடுக்கல நான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வீட்டுக்குள்ள ம். ஆர்கியூமெண்ட் பண்ணா உறவு தான் பிரியுமே ஒழிய, ஆர்கியூமெண்ட்ஸ் பண்றதுனால 2 பேரும் சேரவே முடியாது. ஒருத்தர் மனஸ்தாபம் தான் ஜாஸ்தியா வரும். ஸோ ம். ஆர்கியூமெண்ட்ஸை மினிமைஸ் பண்றது நல்லது.
பர்டிகுலரா அப்பாவுக்கும் குழந்தைங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸை மினிமைஸ் பண்றது நல்லது. கொஞ்ச ம் நேரம் கழிச்சு காம் ஆன பிறகு அவங்களே யோசிப்பாங்க, நமக்கு வந்து நம்ம பேசுனது தப்பு, நம்ம ம் செஞ்சது தப்பு, அதனாலதான் இப்படி சொல்றாங்க. இப்ப நீங்க அப்பாவாகும்போது உனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிருவேன். இப்ப இப்ப ம் நான் உங்களை சத்தம் போடுறேன், உங்களை ம் திட்டுறேன், இது வந்து இப்ப தெரியாது. ஆனா நீங்க அப்பாவா இருந்து உங்க குழந்தை இப்படி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கழிச்சு யோசிச்சு அவங்களே நார்மல் ஆயிடுவாங்க. நானும் அதை அப்புறம் மனசுல வச்சுக்கிறது இல்லை, அப்படியே விட்டுருவேன். ஸோ செல்லம் கொடுக்கணும், கண்டிப்பாகவும் இருக்கணும். செல்லம் வந்து 25% தான், கண்டிப்பு வந்து ஒரு 70% இருந்தா பெட்டர். கரஸ்பாண்டே சொன்னாங்க, இந்த பையனுக்கு வந்து ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாருடைய ஆசீர்வாதம் இருக்கு, அதனாலதான் அவங்க நல்லா ஷைன் பண்றாங்க. சில நடுவில் சில தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போறாங்கல்ல, அதுக்கு பிளெஸிங்ஸ் வேணும்ல. அது டீச்சர்ஸ் பிளெஸிங் வேணும், பெரியவங்க பிளெஸிங்ஸ் வேணும், ஆண்டவனோட பிளெஸிங் வேணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டேஜ் அவங்க ஈஸியா தாண்ட முடியும். அது ஆண்டவன் செயல்ல உங்களை மாதிரி பெரியவர்கள் எல்லாமே கைடன்ஸ். நல்லா ஆமா, இருப்பாங்க. அது கைடன்ஸ், உங்க கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் சார். நான் ரெகுலரா உங்க இது பார்த்துக்கிட்டே இருப்பேன், டெலிகிராம் சேனல் சரி யூடியூப்லயும் சரி பார்த்துட்டே இருப்பேன். அது மாதிரி கைடன்ஸ் வந்து இருந்ததுனால தான் ரெண்டு பேருமே நல்லா ஷைன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன். இது மற்ற மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி அடுத்தது என்ன படிப்பாங்களோ தெரியல. இப்போ சொல்லிட்டேன், நிட்ல உனக்கு ஒரு என்ஐடி திருச்சியில ஒரு சீட்டு கன்ஃபார்ம்டுப்பா. ஆ, நீ வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு இல்லை, உனக்கு முடிஞ்சா செய்ப்பா, ம், போராடாம தோத்துறாத. அது ஒண்ணுதான் சொல்லணும். போராடாமல் தோல்வி அடைந்து விடக்கூடாது. போராடி தோக்க தப்பே கிடையாது. ஆ, போராடவே இல்லை, நான் படுத்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, பேட் லக்கு, எனக்கு நெகட்டிவ் மார்க் வச்சிருக்காங்க, அது தப்பு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. ம், போராடி ஜெயிக்கணும். போராடி தோத்தாலும் பரவாயில்ல, ம், போராடினா ஒரு திருப்தியாவது இருக்கும். ம். அதனால நீ மேக்சிமம் ட்ரை பண்ண. உனக்கு உடம்புக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ, முடிஞ்ச வரைக்கும் படி, அவ்வளவுதான். அந்த ஒரு இதான், இதுதான் படிக்கணும் அதான் படிக்கணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எனக்கு வந்து ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு வந்து மற்ற பசங்கள் ஒன்று மாதிரி இவங்களை கொண்டு போய் கம்பல் பண்ணி விடணும் அவசியம் இல்லை. இவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, லீவ் போடுங்கன்னு சொன்னா எங்க கிட்ட சண்டைக்கு வருவாங்க, நான் ஸ்கூலுக்கு போவேன், எப்படி என்ன எதுக்கு லீவ் போட சொல்றீங்க அப்படின்னு. கிரகப்பிரவேசத்துக்கு லீவ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி. அப்படி ஆமா, அவன் பெரிய அழுக, அவனை கன்வின்ஸ் பண்ணி நான் உட்கார வச்சிருந்தேன் வீட்டுக்குள்ள. இந்த ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ணேன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் நான் விபூதி ஒன்று எடுத்துட்டு போனேன். ஆ, எந்த டீச்சர் பார்த்தாலும் அதை கையில கொடுத்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கித்தான் அவங்கள விடணும். கரெக்ட். யாரையும் மிஸ் பண்ணிடாத, எல்லாத்தையும் எப்படி தேடி பிடிச்சி வாங்கிரு, ஆசீர்வாதம் ம், வாங்கிரு, திருநீர் பூசிக்க அப்படின்னு சொல்லி கையில கொடுத்து ஸ்கூல் ஃபுல்லா ரவுண்ட் அனுப்பி எல்லா டீச்சர், யார் யார் டீச்சர்னு கிளாஸ் எடுத்த டீச்சர், தெரிஞ்ச டீச்சர் யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் மாதிரிலாம் வாங்கிக்க, அதுக்கு ம். பிறகு சாக்லேட் கொடு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி ஸ்கூல் ரவுண்டு போக சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களையும் பார்த்ததுல. இன்னும் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு ராக் த ஃப்ளோர் தான். ஆக்சுவலா ஐஐடிக்கு பாம்பேக்கு உள்ளுக்குள்ள போனவங்க ஆஹ், எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களா, எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்ல கண்ணு. ஆக்சுவலா ஸோ நீங்க ஐஐடி பாம்பே நீங்க போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய காசா இருக்கட்டும், அது இந்தியாவை மேல உசத்தக்கூடிய உயர்த்தக்கூடிய ஒரு காசா இருக்கட்டும். முகுந்த் பிரதிஷ் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பாளையங்கோட்டையிலிருந்து இந்தியாவுக்கான மிகப்பெரிய பெர்சனாலிட்டியா நீங்க வளரணும் அப்படிங்கிறது வந்து நீங்க மனசுல வச்சுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விதையா இருக்கட்டும் ஆக்சுவலா. பட் இன்னைக்கு வந்து நீங்க ஐஐடி பாம்பே தான் டாப் மோஸ்ட் காலேஜ்ங்கிற வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் தான் கண்ணாது. நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களுக்கு அந்த அவேர்னஸ் கூட கிடையாது. ஸோ நீங்க ஐஐடி பாம்பேக்குள்ள போறது மட்டும் இல்லாம அங்க போய் அங்க போய் மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருப்பாங்க. ப்ரொஃபசர்ஸ் கிட்ட தான் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ப்ரொஃபசர்ஸை கைக்குள்ள போட்டு வச்சுட்டு அவங்க சொல்றதை கேட்டு நல்ல நீங்க சுந்தர் பிச்சை வந்து ஐஐடி கரக்பூர்ல படிச்சு கூகுளுக்கு சிஇஓவா தான் இருக்கிறாரு. நீங்க கூகுள் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெர்சனாலிட்டியா, அதுவும் இந்தியாவில் ஆரம்பிச்சு மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்க வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையும் எங்ககிட்ட இருக்கு. எல்லாமே வெளிநாட்டுல இல்லை, எல்லாமே இந்தியாவில தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நீங்க எல்லாம் படிக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை போன்ற எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம நாட்டை இன்னும் வளர்ச்சி பாதையிலையும் நல்ல எக்கனாமிக் ஜோனாவும் மாற்றணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதுவும் உங்களுக்கு ஆசை இருக்கும் தான் நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி. ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும் சார். உங்க ஃபேமிலியும் உங்க பெரிய பையனும் எல்லாருமே உங்க அவங்க அம்மா எல்லாருமே இன்னும் நல்லா இருந்து இன்னும் உங்க பசங்களை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி நம்மளுடைய இந்தியாவுக்கு ஒரு மிகச்சிறந்த பெர்சனாலிட்டியா உங்க பசங்க ரெண்டு பேரும் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது கட்டாயம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஆண்டவன்ட்ட நான் வச்சுக்கிறேன் சார் இந்த இடத்துல. ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மாவையும் கேட்டதா சொல்லுங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அபவுட் ஹிம். கண்ணா, ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் தேங்க்யூ நீங்க சார், ஸ்பெண்ட் தேங்க்யூ பண்ண சார், ரொம்ப தேங்க்யூ. சந்தோஷம். இன்னொரு நாள் சந்தோஷம் கட்டாயம் சார். நான் திருநெல்வேலி வரப்ப ஐ வில் கான்டாக்ட் யூ, வில் மீட் இன் பெஸ்ட். வாங்க சார், வாங்க சார், கண்டிப்பா வாங்க. ஓகே, ஓகே, ஆல் த பெஸ்ட் கண்ணா. பை. ஓகே, பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. சார். தேங்க்யூ.